இவங்களுக்கு மட்டும் எப்படி ரீல்ஸ் வந்து வைரல் ஆகுது? நம்ம எத்தனை வீடியோஸ் வந்து போட்டாலும் நமக்கு 10 வியூஸ் 20 வியூஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. வீடியோக்கு அதிகமான வியூஸ் எப்படி கொண்டு வந்து தெரியலையே. இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு அர்த்தம். இந்த 10 ஸ்டெப்பை நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும், உங்களோட Instagram ரீல்ஸ்க்கு அதிகமான வியூஸ் வந்து கொண்டு வரலாம். அந்த 10 ஸ்டெப்ஸ் என்ன, அதை எப்படி வந்து பண்ண போறோம் அப்படிங்கறது டீடைலா பார்க்க போறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அது வந்து இன்னைக்கான வீடியோல எப்படி Instagram ரீல்ஸ்க்கு அதிகமான வியூஸ் கொண்டு வருது, நம்மளோட ரீல்ஸ் வந்து டெப்த் வியூஸ்ல இருந்தாலுமே எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஹெல்த் அண்ட் பியூட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா, என்னோட வைஃப் வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் அபர்ணா. அந்த சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அந்த ஒரு சேனல்ல ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுல இன்ட்ரெஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம ஏன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து வைரல் பண்ணணும்? நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ரீல்ஸ் வைரல் ஆனா மட்டும்தான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிசினஸ் அப்படிங்கிறது நடக்கும். நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு பார்ட். அந்த ரீல்ஸ்ல வந்து நம்ம வைரல் ஆனா மட்டும்தான் நமக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க, பிளஸ் வந்து பிசினஸ் நடக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல எப்படி மணி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் வந்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது தனி பிளேலிஸ்டே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்போம். அதுல நான் முக்கியமா சொல்லிக்கக்கூடிய விஷயம் ரீல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க ரீல்ஸ்ல வந்து வைரலா மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைலும் சரி உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வீடியோ அதை தான் வந்து டீடைலா பார்க்க போறோம். மொத்தம் 10 விதமான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளோட ரீல்ஸ் வந்து எப்படி வந்து வைரல் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா கண்டென்ட். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தான் ஒன் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க என்ன கண்டென்ட்ல வந்து ரீல்ஸ் பண்றீங்களோ சேம் அதே கண்டென்ட்ல தான் உங்களோட எல்லா விதமான ரீல்ஸ்மே வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களோட ஃபாலோவர்ஸும் சரி உங்களோட வியூஸும் சரி அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குக்கிங் வீடியோ போடுவாங்க, தென் வந்து என்டர்டைன்மெண்டா வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து விசிட் ஆகாது, பிளஸ் வந்து என்கேஜ்மென்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். என்கேஜ்மென்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மென்ட் சொல்லுவாங்க. இந்த ஒரு 3 விஷயம் உங்களோட ரீல்ஸ் நடந்தா மட்டும்தான் அந்த ரீல்ஸ் வந்து நல்லா வைரல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் ஹூக் அப்படிங்கிறது. சோ ஹூக் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு 50 செகண்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 7 செகண்ட்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். சோ அந்த கட்டைவிரல் அந்த லைட்டா மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து போயிடும். அந்த கட்டைவிரல் மூவ் பண்றதுக்கு அந்த வீடியோவை கொஞ்ச நேரம் பார்க்க வைக்கிறது நம்மளோட வேலை. அப்படி அவங்க கொஞ்சம் ஹூக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து நல்லா வைரல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல நிறைய விதமான ஹூக் வீடியோஸ்ல நிறைய வந்து ப்ரோமோட் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு அந்த ஹூக் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 விதமான ஹூக் ரிலேட்டடா வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீடியோஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸ்டார்டிங் டைம்ல இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து உங்களோட வீடியோ நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நானுமே இன்ஸ்டாகிராம்ல வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து உங்களோட வீடியோவை இன்க்ளூட் பண்ணிக்கங்க. அடுத்து 3வது முக்கியமான பாயிண்ட் ட்ரெண்டிங் மியூசிக். மியூசிக் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும். ட்ரெண்டிங் மியூசிக் நம்ம எப்படி வந்து சர்ச் பண்றது அப்படின்னா நீங்க ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் எந்தெந்த ரீல்ஸ்க்குலாம் இருக்கோ எந்தெந்த மியூசிக்குலாம் இருக்கோ அது எல்லாமே ட்ரெண்டிங் மியூசிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மியூசிக்ல நீங்க ரீல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா வீடியோ வந்து நல்லா வைரல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 4வது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களோட வீடியோ வந்து ரொம்பவே குவாலிட்டியா இருக்கணும். சோ மட்டமான குவாலிட்டியில வீடியோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ வந்து வைரல் ஆகாது. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில வந்து நல்ல ஒரு கேமராவோ இல்ல நல்ல ஒரு மொபைல் இருக்கக்கூடிய பேக் கேமரா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பேக் கேமரா நீங்க யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு குவாலிட்டிக்காவே வீடியோ வந்து நல்லா வைரல் ஆகும். நிறைய வீடியோஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு ஹேஷ்டாக் அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. பட் இப்போ இந்த 2024ல இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்துக்கு ஹேஷ்டாகே தேவையில்லை. சோ நீங்க ஹேஷ்டாகே இல்லாம நீங்க வீடியோ அப்லோட் பண்ணா கூட நல்ல வைரல் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஹேஷ்டாக்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கண்டென்ட்காகவும் வீடியோ எடிட்டிங்காகவும் உங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். வீடியோ எடிட்டிங்ல முக்கியமான ஒரு விஷயம் கட் அண்ட் ஜாயின். இந்த கட் அண்ட் ஜாயின் சின்ன கேப் கூட இருக்க கூடாது, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் கட் அண்ட் ஜாயின். சோ அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கலர் எஃபெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு வீடியோல இருக்கு அப்படின்னா பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. வீடியோ ரொம்ப நேரம் பார்க்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வீடியோ நல்லா வைரல் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கொலாபரேட் பண்ணி உங்களோட வீடியோவை அவங்களோட நேம்ல வந்து கொலாபரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ நல்லா வைரல் ஆகும். தென் வந்து உங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நீங்க கொலாபரேட் வச்சுக்கலாம். அடுத்து உங்களோட ரீல்ஸ்ல கால்ஸ் டு ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். சோ கால்ஸ் டு ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா
கால்ஸ் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது. சோ இதை நீங்க ரெகுலரா உங்க வீடியோஸ்ல சொல்லும்போது கண்டிப்பா அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுவாங்க. லைக் எல்லாம் பண்ணும்போது அந்த வீடியோஸ் நிறைய வந்து வைரல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த கால்ஸ் டு ஆக்ஷன்ஸ் நீங்க இது வரைக்கும் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, ரீல்ஸ் பண்ணிடுவாங்க, ரீல்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அவங்க ஸ்டோரியில வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நம்ம ப்ரொஃபைல் வந்து ரீல்ஸ்னால மட்டுமே வந்து நிறைய பேருக்கு ஷோ ஆகுது. ஸ்டோரிக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விசிட் பண்ணுவாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணாத மக்கள் கூட ஸ்டோரிக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோரி பார்ப்பாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரீல்ஸ் வந்து ஸ்டோரியில நீங்க அப்லோட் பண்ணும்போது அந்த ரீல்ஸ்க்கு நிறைய வியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்க்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல வரும். அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிப்ளைவே பண்ண மாட்டோம், கேட்டா பிஸி அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க உங்க கமெண்ட்ஸ்க்கு நீங்க ரிப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த வீடியோக்கு வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ வைரல் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க கமெண்ட்ஸ்க்கு ஒன்று ரிப்ளை பண்ணாம இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதுல உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் உங்களுக்கு வீடியோக்கு வியூஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இனிமேல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு எனக்கு வியூஸே வரலன்னு கவலைப்படாதீங்க. இந்த 10 விதமான ஸ்டெப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண போது உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நல்ல வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மனசு வச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்களோட கன்வே பண்ண நினைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ண கிளிக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க அப்படி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு டிஸ்கட் டைம் வந்து உங்களை பார்க்கிறேன். அது டாடா, பை பாய்.